தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை அதிமுக ஆட்சியில திருப்பூரை வளர்ச்சிக்காக குறிப்பிட்டு சொல்லும்படியா ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இந்த திருப்பூர் மாநகரத்தில் பிரமாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்கோம். மருத்துவக் கல்லூரி மருத்துவ பிரமாண்டமா 336 கோடி. அத்திக்கட அவனாசி திட்டம் 1682 கோடி மாநில அரசாங்க நிதியிலிருந்து செஞ்சோம். விவசாயிகள் 50 ஆண்டுகால கனவை நான் முதலமைச்சர் பொழுது அம்மாவுடைய கனவை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி தந்தது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 948 கோடி பிரமாண்டமான திட்டம். திருப்பூர் பகுதியில் திருப்பூர் மாநகராட்சிக்கு 2ஆம் குடிநீர் திட்டம், 3ஆம் குடி திட்டம், இப்பொழுது 1086 கோடியில் 4ஆம் குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி இந்த மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட தண்ணி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த திட்டத்தையும் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போயிட்டார். நாம் பெற்ற பிள்ளைக்கு இவர் பேர் வச்சுட்டு போறார். ஒரு கஷ்டப்பட்டு நாம கொண்டாந்த திட்டம் இந்த குடிநீர் திட்டம் 1086 கோடி இவர் வந்து அழகா திறந்து வச்சுட்டு போயிட்டார். பாதாள சாக்கடை திட்டம் திருப்பூர் மாநகராட்சியில 686 கோடி. திருப்பூர் ஒன்றிய பகுதியில் 76 கோடியில கூட்டுக்குடி திட்டம். குடிசை மாற்று வாரியத்து 2,10,000 மானியத்துடன் 5000 வீடுகள் திருப்பூர் வடக்கு தொகுதியில் கட்டப்பட்டது. குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 150 கோடியில 2250 அடுக்குமாடி குடியிருப்புகள் கொடுத்திருக்கிறோம். திருப்பூர் வடக்கு தொகுதியில் 75 கோடி மதிப்பில் ESI மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் 37 கோடியில மேம்படுத்தப்பட்டது. வேலப்பாளையம் அரசு சுகாதார நிலையத்திற்கு 27 கோடியில கூடுதல் கட்டிடம். திருப்பூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் 32 கோடி. திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் 30 கோடி அமைக்கப்பட்டது. திருப்பூர் மற்றும் பல்லடத்துல புதிய அரசு கலைக்கல்லூரிய அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. சாயக்கலவை பட்டறை வட்டியில்லா கடனாக ஏற்கனவே சொல்லிட்டு 200 கோடி கொடுத்து அதிமுக. திருப்பூர் மாநகராட்சி அபிவிருத்தி திட்டம் அமுரு திட்டத்தில் 250 கோடியில பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பல அடுக்கு வாகன நிறுத்தம் 18 கோடி. தினசரி மார்க்கெட் 29 கோடியில மேம்படுத்தப்பட்டது. வார சந்தை 13 கோடியில மேம்படுத்தப்பட்டது. சூரியவெளி மூலம் சுமார் 5 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கால 27 கோடி. 2 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கால 12 கோடி. பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய இருக்குது. ஒருங்கிணைந்த மேலாண்மை கட்டுப்பாட்டு மையம் 30 கோடி. பிரதான மலையில் வடிகால் பணி 43 கோடி. விடுக்கான சாலை அமைச்சல் திட்டம் பேஸ் 1 88 கோடி. பேஸ் 2 71 கோடி பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஊத்துக்குளிய புதிய தாலுக்காக அறிவித்து கட்டடம் அமைக்கப்பட்டது. ஊத்துக்குளியில புதிய தீயணைப்பு நிலையம். ஊத்துக்குளியில மாவட்ட உரிமை நீதிமன்ற நடுவர் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. ஊத்துக்குளியில 57 பரிசோதனை தலைமை அரசு மருத்துவம். இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதிமுக அரசு செயல்படுத்தியது.